பின்னாடி பியூட்டிஃபுல் லேக் சீன்ஸ். கொடைக்கானல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றதுனால நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். அண்ட் ஆன் தி வே டு கொடைக்கானல். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சில பல காரணங்களால் கேன்சல் ஆயிடுச்சு. நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நெவர் புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதனால் எங்களுக்கு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் வரையும் கன்ஃபார்ம்டாக இல்லையா அப்படின்றதே தெரில. ஈவினிங்க்கு முன்னாடி இருக்க எல்லா ட்ரெயினும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. எங்கள் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு. அண்ட் என் கூட வந்து முத்து இருக்கான். ஆக்சுவலாக முத்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரணும் November 25th. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெயினும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அவன் புக் பண்ண ட்ரெயினும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பஸ்ஸில் வந்து ஒரு பஸ் புக் பண்ணி November 26 மார்னிங் வந்து முத்து வந்தான் சென்னைக்கு. ஸோ அது வந்து வருவானா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரெயின் வந்து கன்ஃபார்ம் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணி வரைக்கும் இருக்க எல்லா ட்ரெயினும் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் புயல் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ட்ரெயினில் வந்து திரும்பி வந்து ஒரு ஈவினிங் 5 மணிக்கு மேலே இருக்கிற எல்லா ட்ரெயினும் வந்து ரெஸ்யூம் ஆயிடுச்சு. அண்ட் அதெல்லாம் போக நைட்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஓலா ஊபரை வந்து நம்பிட்டு இருந்தோம். கடைசி ஒரு 10 மணிக்கு ட்ரெயின் அப்படின்னா ஒரு 8:30 மணிலேருந்து நாங்கள் புக்கிங் ட்ரை பண்ணோம். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா கார் இல்லைன்னா பரவாயில்ல, கார் ஆட்டோ எதுவுமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல. ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்குது. பட் யாருமே அக்செப்ட் பண்ணல. ஸோ அது வந்து எங்களுக்கு பெரிய ப்ரெஷர் ஆகிடுச்சு. கடைசி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணோம். எதுவுமே அமையலை. அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப ரோட்டுக்கு வந்துட்டு நிறைய ஆட்டோ வந்து கை போட்டோம். ஸோ நிறைய ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஒருத்தவங்க தான் போனாங்க. ஸோ நினச்சிருந்தா அந்த மலையில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் யாருமே பண்ணல. பட் ஒரே ஒரு அண்ணா ரவி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நேமு. ஸோ அவர் தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ எங்களுக்கு தாம்பரத்தில் ட்ரெயின் அப்படின்னு சொல்லணுன்னே அங்கேருந்து ஆட்டோவில் ஆல்ரெடி ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டு எங்களை வந்து தாம்பரத்துக்கு வந்து ரீச் பண்ண வச்சாங்க. ஸோ அவர் இல்லை அப்படின்னா இந்நேரம் இந்த ட்ரிப் வந்து கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திண்டுக்கல் ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்குது. ஒரு 5:30 மணிக்கு வந்து பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலுக்கு இ-பாஸ் அப்ளை பண்ணவே கிடையாது. நாங்கள் கேட்ட வரைக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறவங்களுக்கு இ-பாஸ் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் 2 வீலர் 4 வீலரில் வரவங்க எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.4 kilometers வருது. ஸோ டைமும் இருக்கிறதுனால நாங்கள் வாக் பண்ணி தான் போய்ட்டுருக்கோம். அப்படியும் வாக் பண்ணிட்டு போனால் ஒரு 15 minutes 20 minutes வந்து போயிடலாம். ஸோ நான் கூட பரவாயில்ல. முத்து தான் ஒரே நாளில் பயங்கரமாக அளந்துருக்கிறான்.
ஃபைனலாக கொடைக்கானல் வந்து ரீச் பண்ணிட்டோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3 hours 5:30 மணிக்கு வரணுமா? 5:30 மணிக்கு பஸ்ஸு கிளம்பிச்சு. 8:30 மணிக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ 13 டிகிரி செல்சியஸ். ஸோ கீழே வந்து வத்தலக்குண்டில் 23 தானே இருந்துச்சு, 23 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13. ரொம்ப பனியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் கிளைமேட் ஓகே, நல்லா தான் இருக்குது. இங்கே நாங்கள் ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் எங்களோட முதல் ட்ரிப் கொடைக்கானலுக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்ததே கிடையாது. முத்துவும் வந்ததே கிடையாது. ஸோ எந்தெந்த பிளேஸ் போகணும் அப்படின்ற எந்த ஐடியாவும் கிடையாது. ஸோ இங்கே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெசார்ட் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்புறம் தான் டிசைட் பண்ணோம் எங்கே போகலாம் அப்படின்றது. ஸோ நம்ம பின்னாடி பியூட்டிஃபுல் லேக் சீன்ஸ் அண்ட் பயங்கரமாக பசிக்குது. ரெசார்ட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து சாப்பிட்ணும். இங்கே கையேந்தி போய் வந்து ஃபஸ்ட்டு தேடணும். ஏன்னா கொடைக்கானல் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்றதுனால கொஞ்சம் காசு நிறையவே எக்ஸ்பென்ஸ் ஆகும். கண்டிப்பாக ஃபுட்டில் கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் ஆகும். இப்போ கொடைக்கானல்லே அம்மா உணவகம். இந்த மாஸ்க் வர அடிக்கடி அவந்துன்னே வந்துருக்கு. ஒரு லேக்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இன்னும் ஒரு 300 meters நடந்து போகணும். ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம ரெசார்ட் இருக்குது. க்ளவுட்ஸ்லாம் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் இப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க போல். பட் ஸ்டில் குட், நல்லாயிருக்கு நடக்கிறதுக்கு. ஸோ கைஸ், நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். அண்டு ஸோ ரெசார்ட்டை பற்றி தனியாக வந்து எப்படி இருக்குது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தனி வீடியோவை நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்குது. கொஞ்சம் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அடுத்து இன்றைக்கி எங்கே சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பசிக்குது, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கணும். ஸோ ரெசார்ட்டோட அவுட்டர் வியூ மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போதைக்கு. அட்லாஸ்ட் எங்களோட ரூமுக்கு நாங்கள் வந்துட்டோம். அண்டு உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன், அதை மறந்துட்டேன். இனிஷியலாக சொன்னது தான். அந்த ஐஆர்சிடிசியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. மேபி உங்களுக்கு ஒரு சில பேருக்கு நடந்திருக்கலாம் நான் சொல்கிறத வச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து கடைசி நேரத்தில் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் யோசித்தோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த ரவுண்ட் ட்ரிப்பாக புக் பண்ணியிருப்பாங்க. ரவுண்ட் ட்ரிப் எப்படி சொல்கிறேன்னா, சென்னையிலேருந்து மதுரை போயிட்டு திரும்ப ஒரு 4 நாள் கழிச்சு மதுரையிலேருந்து சென்னை வர மாதிரி தான் எல்லாருமே புக் பண்ணியிருப்பாங்க ட்ரெயின். ஸோ இப்போ சென்னையிலேருந்து மதுரை போகிற ட்ரெயின் வந்து கேன்சல்டு அப்படின்னும் போது, ட்ரெயின் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸில் கேன்சல் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து ட்ரெயின் ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட் ஐஆர்சிடிசி வந்து கேன்சல் ஆனால் ஃபுல் அமௌண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் நம்ம மதுரை வந்து போக மாட்டோம் அந்த டைமில். ஸோ ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே அந்த ட்ரெயின் வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கேன்சல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜில் கேன்சல் பண்ணும்போது ஹெவியாக வந்து நம்மள்ட்ட வந்து அமௌண்ட் வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் நடக்குது அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு நடந்ததில்லை. பட் எனக்கு இந்த ட்ரெயின் வந்து கேன்சல் ஆகிற சுச்சுவேஷன் இருந்ததுனால எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்கா, இல்லை இதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சென்னை டு கொடைக்கானல் என்னோட கம்ப்ளீட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் முன்னே சொன்ன மாதிரி நான் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்ததுனால பாஸ் வந்து கிடையாது. அண்ட் 2 வீலர் 4 வீலரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பாஸ் வந்து செக் பண்ணுறாங்க. டே 1 எங்கெங்கெல்லாம் கொடைக்கானலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான வீடியோ வரும். பேய் படத்தில் வர மாதிரியே இருக்கு. கையே உறைஞ்சு போச்சு அப்படி. ஆனால் இதுக்குள்ளே நமக்கு ஒரு 12 கிலோமீட்டர் செலவு பண்ணுவாங்க. எவனோ வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறீங்க. இது ஓடுதுடா. அதுவே வந்து வளைஞ்ச மாதிரி தான் இருக்கு. கோஸ்ட் மூவிக்குள்ளே போகிற ஃபீலே இருக்குது. முதுகு மட்டும் தான் தெரியுது, உடஞ்சி போய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் பாக்கெட்டு. ஆக்சுவலாக பின்னாடி வந்து வந்துட்டு இருக்காங்க ஆளுங்க. ஆனால் கை கீழே போகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பட் இந்த இடம் பார்க்குறதே பயங்கரமாக இருக்குங்க.